ப்ரோ கபடி சீசன் 11 இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் தலைவரோட தரமான ஸ்குவாட் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கூடவே நம்ம டீமுக்கு மைனஸ் என்ன, நம்ம டீமுக்கு ப்ளஸ் என்னவா இருக்கும், நம்ம டீமோட ஸ்டார்டிங் 7 என்னவா இருக்கும், இந்த மாதிரி நம்ம டீம் பிளே ஆஃப் போவாங்களா இல்லை மாட்டாங்களா, அப்படி பிளே ஆஃப் போனால் ஃபைனல் வரைக்கும் போவாங்களா இல்லைன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவே நம்ம தமிழ் தலைவர் ஸ்குவாடை பற்றி அலசி ஆராய தான் நம்ம வேலையே இந்த வீடியோவில் தமிழ் தலைவரை புட்டு வைக்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணால் லைக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், நம்ம தமிழ் தலைவர் ஸ்குவாடை பற்றி பார்த்துடலாம். நம்ம டீமோட லெஃப்ட் ரைடர்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம நரேந்தர் கண்டோலா, ஹிமான்ஷு யாதவ், அப்புறம் மோயின் செவாகி. டீமோட ரைட் ரைடர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சச்சின் தன்வர், விஷால் ஜஹல், நிதின் சிங், ராம்குமார் மாயாண்டி, தீரஜ் சௌரவ். நம்ம டீமுக்கான ரைட் கார்னர்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சாகர் ராத்தி, அப்புறம் அமீர் ஹுசைன் பஸ்தமி. நம்ம டீமுக்கான லெஃப்ட் கார்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாகுல் குலியா, அப்புறம் நிதின் குமார். நம்ம டீமுக்கான ரைட் கவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபிஷேக், அப்புறம் ரோனக். அப்புறம் லெஃப்ட் கவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோஹித், அப்புறம் ஆஷிஷ் மாலிக், அப்புறம் நம்ம அனுஜ் கவுடா. நம்ம டீமில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 18 பேர் இந்த சீசனுக்காக நம்ம தமிழ் தாரசுக்காக ஆட போகிறாங்க. நம்ம டீம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனில் மொத்தமாகவே 4 பேர் தான் பை பண்ணியிருந்தாங்க. அதுவும் டே 1 நம்ம சச்சினை மட்டும் பை பண்ணியிருந்தாங்க. இப்போ டே 2 பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பேர் வாங்கியிருந்தாங்க நம்ம தமிழ் தலைவாஸ். ஆக்ஷன் நம்மளுக்கு அந்தளவுக்கு பெரிய வேலை இல்லை, ஒரே வேலை தான் நமக்கு இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு ரைடர் தேவைப்பட்டாலும் நம்ம சச்சினை எடுத்தாச்சு. நம்மள்ட்ட இருக்க காசு வச்சு மீதி இருக்க 3 பிளேயர் வச்சு எடுத்தாச்சு. அதுவும் நம்ம ஸ்குவாடும் ஃபுல்லாகிடுச்சு. இந்த டீமுக்கான மைனஸ்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம டீமுக்கு பேக்கப் ரைடர்ஸ் அந்தளவுக்கு யாரும் இல்லை. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம டீம் சச்சின் ஒரே ஒரு பிளேயர் மேலே தான் ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்த ஆப்ஷன்லேயே அந்த ஏற்ற மாதிரி தான் மொத்த காசுமே போட்டு நம்ம சச்சினை வாங்கினோம். நரேந்தர் கண்டாலும் இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம டீமுக்கு பேக்கப் ரைடர்ஸ்னு யாராவது இருக்கணும். அந்த மாதிரி பிகேல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயரும் ஓரளவுக்கு இருக்கணும். அது நம்ம டீமில் ரொம்பவே கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம புனே பில்டன் மாதிரியான டீமை கம்பேர் பண்ணும்போது நம்ம டீம் அந்தளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நம்ம சீசன் 9 பவன் சேவர்ன்ற ஒரு பிளேயர் நம்ம வாங்கினோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அவரை 2,26,00,000 கொடுத்து வாங்கி ஒரு மேட்ச்சை கூட நம்ம ஆட வைக்காமல் மிஸ் பண்ணி வச்சவர, அவர் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் நம்மளோட மேட்ச்சே ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. அதுவும் முதல்ல 5 மேட்ச் வரைக்கும்லாம் ரொம்ப கேவலமாக ஆடிருந்தோம். அதுக்கப்புறம் கோச்சை மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். இந்த மாதிரி இந்த சீசனில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கான்னு தான் நான் அப்படி சொல்கிறேன். ஏதாவது நம்ம டீமுக்கு ராம்குமார் மாயாண்டி, விஷால் ஜஹல் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்குலாம் அந்தளவுக்கு பிகேல எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதே கிடையாது. நம்ம விஷால் ஜஹல் கூட லாஸ்ட் சீசனில் ஒரு 2 மேட்ச்சும் நம்ம தான் ஆடிருப்பார். நம்ம ராம்குமார் மாயாண்டி இப்போ தான் வந்திருக்காரு. நம்மளுக்கு பிகேல அவருக்கு ஆடி பழக்கம் இல்லை. அதான் நான் அப்படி சொல்கிறேன். ஆனால் ரைடிங்ன்ட்டு உலகம் நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா பேக்கப் பிளேயர்ஸ் ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஏதாவது நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை பேக்கப் பிளேயர்ஸ் மாற்றி ஆடணும்னா அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக அமையும். அப்புறம் நம்ம டீமுக்கான ப்ளஸ்ஸு, இந்த டீமோட ப்ளஸ்ன்னு எடுத்திங்கன்னா மெயினாக நம்மளோட கடைசி 2 சீசனாக நம்மளுடைய கூரை உடைக்காமல் அப்படியே பாதுகாத்து வந்துட்டுருக்கோம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளுக்கு கடைசி 2 சீசனாக நம்ம கார்னர்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா சாகர் ராத்தியும் சாகர் குலியான் தான் நம்ம கார்னர்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கவர்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மோஹித், அப்புறம் நம்மளுடைய அபிஷேக். அந்த மாதிரி ரைடர்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம நரேந்தர் கண்டாலா, ஹிமான்ஷு, அப்புறம் நம்ம அஜிங்கே பால் இந்த மாதிரி பிளேயர்ஸாக இருந்தாங்க. இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா, அஜிங்கே பாலோட கொடுத்துட்டு நம்ம சச்சினை வாங்கியிருக்கோம். இதை எப்படா ப்ளஸ்ன்னு சொல்லுவேன் நீங்களாம் கேட்கலாம். ஏன்னா 2 வருஷமாக இதே பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. 3 வருஷமும் இந்த பிளேயர்ஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு 2 சீசனாக இந்த பிளேயர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அடுத்த சீசன் ஆட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்குள்ள பாண்டிங் ரிலேஷன்ஷிப்லாம் அதிகமாகும். அதனால இந்த சீசனில் அவங்களுடைய ப்ரைம் வெர்ஷனை காட்ட அதிகமாக சான்சஸ் இருக்குது. நம்ம கவர் பொசிஷனில் மோஹித், நம்ம அபிஷேக்லாம் இந்த சீசனில் அவங்களோட ப்ரைம் வெர்ஷனை காட்டுவாங்கன்னு நான் ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்கேன். அந்த மாதிரி நம்ம கார்னர்ஸ்லேயும் நம்ம சாகர் ராத்தி, சாகர் குலியாவும் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த டீமை வச்சுட்டு நம்ம அதிகபட்சமாக இந்த சீசனில் பிளேயர் ஆஃப் இல்லை ஃபைனல் கூட போகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே இந்த டீமுக்கு ரொம்பவே ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக நிறையா பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நம்ம தமிழ் தலைவருக்கு யார் கேப்டனாக இருப்பாங்கன்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. இந்த சீசனில் நம்ம சாகர் ராத்தி தான் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிறையா பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, சச்சின் தன்னோட கேப்டனாக இருப்பார்னு தான் சொல்கிறீங்க. 2 கோடிக்கு மேலே கொடுத்து வாங்கினால அவர் கேப்டனாக போகணும்னு நிறையா பேர் சொல்கிறீங்க. அவருக்கு சச்சின் தன்னோட ஒரு கேப்டன்சி ரேஞ்ச் இருந்திருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. அதை விட நம்ம சாகர் ராத்தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் தான் நான் சொல்லுவேன். நம்ம டீமுக்கும் அவர் தான் அட்வான்டேஜஸாக இருப்பார்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் கடைசி 2 சீசனில் 3 சீசன் தான் நம்ம டீமுக்கு அவர் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. நம்ம டீமை நல்லாவே புரிஞ்சு வச்சுருப்பாருன்னா அது நம்ம சாகர் ராத்தியே தான் இருப்பார். அதனால தான் நம்ம டீமுக்கு மோஸ்ட்லி இவர் தான் 100% இவர் தான் கேப்டன். அதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம டீமுக்கான ஸ்டார்டிங் 7 என்னவாக இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம டீமுக்கான ஸ்டார்டிங் 7 சென்ட்ரல் பொசிஷனாக நம்ம நரேந்தர் கண்டோலா தான் பண்ண போகிறாரு. அப்புறம் நம்ம டீமுக்கான கார்னர் பொசிஷன் எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சாகர் ராத்தி, சாகர் குலியா. டீமுக்கான கவர்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம கவர்ஸ் ரைட்டிங்கில் நம்ம அபிஷேக் சிங் தான் இருக்க போகிறார். இந்த மாதிரி லெஃப்ட் கவர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நம்ம மோஹித் தான் இருக்க போகிறாரு. இதில் சேஞ்சஸே இருக்காது.
அந்த மாதிரி நம்மளுக்கு ரைட் ரைடர் பொசிஷனில் நம்ம சச்சின் தெண்டுல்கர் இருப்பார். அந்த மாதிரி லெஃப்ட் ரைடர் பொசிஷனில் நம்மளுடைய விஷால் ஜஹார் தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் சீசனில் 2-3 மேட்ச் தான் ஆனால் ஓரளவுக்கு அதில் குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம விஷால் ஜஹர். அதனால் விஷால் ஜஹருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஹிமான்ஷு யாதவ் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டார்டிங்ஸ் வந்து முக்கால்வாசி நம்ம தமிழ் தேர்ஸ் வைக்க போகிற மாதிரி என்னுடைய கருத்து இருக்குது. உங்களோட ஸ்டார்டிங்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி போங்க. அந்த மாதிரி நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. ஓகே, பை பாய்.